நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஆஹா, இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து ஆமையா இறந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதாதேவி. ஆடா ஆடா ஆடா, அவெல்லாம் பொண்டாட்டி. வீட்டுக்காரங்க பிடிக்கலையா உனக்கு? நம்ம பொண்டாட்டி இருக்காள, இப்ப வில்லுப்பாட்டுக்கு வந்து வீட்டுக்கு போனோம்னா என்னன்னு கூட கேட்க மாட்டுக்கா. சட்டா பேத்துக்கிட்டு நிக்கா. கேட்க மாட்டானா? நீ வேலை பார்த்து ரூபாயை கொண்டு கொடுத்தனா சட்டாப்பைய கொண்டு உனக்கு 2 தோசை சுட்டு தருவான். ரூபாயை கொடுக்கலன்னா சட்டாப்பைய கொண்டு 2 பூசை கொடுப்பான். சரியான பூசை. அப்படிதான் நடக்கு. போன் மட்டும் ரகசியமா பேசுறாருன்னா அவன் ஏசுறத நம்ம கேட்க கூடாதுன்னு பேசுறான். அவன் நாயை கேட்ட மாதிரி கேப்பா திடீர்னு. அதை அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்க சொல்ல முடியுமா? நம்ம மானத்தை நம்ம தானே காப்பாத்திக்கணும். அதனால சரி ஆண்டவே அகில உலகம் எல்லாம் அமுதலந்து வந்ததனால என்னய்யா பார்வதாதேவி பகவானுக்கு பணிவிடைகளை செய்தாள். அந்த காலம் என்ன ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோள்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு ஆஹா பேயா மழை பெரும் மழையில வீர சமத்தை விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டுவாராம். அதெல்லாம் ஆம்பளை. அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டுனா என்னாச்சு? அவருக்கு சம்பளம் எவ்வளவு? 1.25 ரூபாய். என்ன ரொம்ப குறைவா இருக்கு? 1.25 ரூபாய்னா அப்ப வந்து பெரிய துட்டு. அதான் 50 பைசாவுக்கு ஒரு பக்கம் அரிசி வித்து இருக்கு. 4 ரூபாய்க்கு உப்பு புளி வாங்கினா போதும். அப்ப இந்த 1.25 ரூபாய் துட்டையை வாங்கிட்டு வந்து சரி என்ன பிறந்தவா கையில கொடுத்தா ஆஹா அந்த அம்மா என்ன செய்வா? புருஷ வரங்குள்ள ஒரு சோறுகறியை பொங்கி ஒரு முட்டை அவிச்சு வெண்ணெய் போட்டு அந்த ஐயா வரும்போது என்ன சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா எதிர்பார்த்து நிற்பாளா? ஆமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆமா சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியை எதிர்பார்த்து நின்னான்னு சொன்னா ஐயா வந்த உடனே என்ன ஆகும்? ஆமா ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? ஆமா கொஞ்சம் தேராச்சு. நீங்க அடுத்து உட்கார வேண்டாம். என்ன வேணும்? கொல்லைப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. அப்படியா? அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மாவை போய் முதுகு தேய்ச்சி விடுவாராம். அடேங்க அப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்திருக்காரு. காட்டுல வேலை பார்த்துட்டு வந்த மனுஷனுக்கு ஆமா குளிக்கும் போது கட்டிய மனைவி முதுகு தேய்ச்சி விட்டான்னா என்னன்னு இருக்கும்? ஆடா ஆடா ஆடா, அவர் களைப்பு பூரா பறந்து போயிரும். களைப்பு காத்தா பறந்துரும்னா அப்போ ஒரு கோட்டை விதப்பாட்டை வரப்போட்டு ஒரு ஆளு. ஆமா இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு தேவைப்படுது. ஆமா தேவைப்படுது. அப்பதான் வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா. ஆமா நாளைக்கு வேலை வேணும். நாளைக்கு வேலைக்கு போனோம்னா சரி. ஆனா அப்பா அப்படி இல்ல பாத்தியா? இல்ல ஓங்கி வெட்டி எரிந்தாருன்னா என்ன ஆகும்? அப்படி மண்ணு முதுகுல விழுமா. ஏ அப்பா அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டா. அதேதான் மண்ணை சேர்த்து விடுதா. அதனால அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு, அந்த அம்மாவும் அப்படி பணிவிடை செய்தார். அன்னைக்கு என்ன ஒரு ஆள் வரப்போட்ட கூப்பிட்டாரு. நான் பெரிய மம்பட்டி தூக்கி போட்டு தோல்ல போட்டு போயிட்டேன். சரி நல்ல நனைஞ்ச வரப்பு. ஆமா கனத்த மம்பட்டி பாத்தீங்களா? ஆமையா. போனோட வாங்கி ஒரு போடு போட்டேன். சரிதானே. நல்ல முக்காசி முங்கிட்டு பாவா மம்பட்டி. அப்படியா? அந்த மம்பட்டி என்னால புடுங்க முடியல. ஐயோ வேற என்ன செய்ய முடியும்? போட்ட மம்பட்டி புடுங்க பெறமில்ல. ஆமா சீத்தங்கட்டு போச்சு. தோட்டக்காரரை கூப்பிட்டு அண்ணாச்சி வெட்ட தெரியாம வெட்டிட்டேன். சரி வாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து மம்பட்டி புடுங்கணும்னு சொல்லி புடுங்கி மம்பட்டி கழுவி தோல்ல போட்டு வீட்டை பார்த்து வந்துட்டேன். உமக்கே மேவுதடி இல்லையா? சீங்குழல் வாசிக்க ஆசைப்படலாமா? பொண்டாட்டி எப்படி நம்மள மதிப்பா? அதானே கேட்டேன். அப்படி இல்லாம ஆதி கையிலே பகவானோட பார்வதாதேவியுமாக கலைப்பாரி இலைப்பாரி ஆமையா கையிலே கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆமா அப்படி கொலுவிருந்து வருகின்ற போது என்னையா மறுநாள பொழுது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னது புதுசா இருக்கு கேள்வி? அம்மா பார்வதி, அம்மா உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். வருகின்றேன். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுமே என்னை தானே வணங்கி வருவார்கள். ஆமா இதிலே உனக்கு என்ன சந்தேகம்?
இன்னும் இல்லாத சந்தேகம் என்னம்மா? ஆண்டவா ஐயா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது சரி எனக்கு தெரியாமல் யாரோ இருப்பீர்களே, காலையிலையும் மாலையிலையும் கடவுள் நீர் வணங்கி வருகின்றீர். வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? அதை சொல்லுங்கள் ஐயா. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அப்படின்ன உடனே என்னாச்சு? ஆண்டவன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? அம்மா, படைத்தேன், பாதுகாத்தேன், பரிகளந்தேன். சரிதான். ஆன போதிலும் என்னய்யா உலகத்து மக்களுக்கெல்லாம் என்ன இரவும் பகலும் வரணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், கதிரவன். மாலையிலே தோன்றக்கூடிய சந்திரன். சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஆமா. அதனால என்னய்யா? என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆமா என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி. ஆமையா. அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகிய பகவான் சொன்னபோது என்னய்யா? அப்பதான் பார்வதி பார்த்தா. என்ன சொல்லுகிறாள்? அது எப்படி ஆண்டவனுடைய இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று வேண்டும் என்று அந்த ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அவனுக்கு தெரியாம இருதரத்தேடும் வாழா, இருதரத்தேடும் வாழா, ஈசனன்னம் அம்மா ஈசனன்னம் பத்து வாழா. அவன் பகவான் கண்ண பத்தும் போல் பார் உலகம் இருளார், சிவனார் கண்ண பத்தும் போல் சிவ உலகம் இருளார். கடவுள் கண்ணை பத்தும் போது கடவுள் கண்ணை ஐயா கலி உலகம் இருளார். அப்போ ஈரேழு உலகம் எல்லாம் இருளாய் இருக்குதையா, பாரேழு உலகம் எல்லாம் பாலடைந்திருக்குதையா. ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் இருள்மயமாக இருக்கு. பாரேழு உலகம் எல்லாம் பாலடைந்திருக்க உலகமே இருட்டா இருந்தா என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? நல்லா உறங்கணும்னா கூட காத்தாடி வேணும். காத்தாடி இருந்தா தான். காத்தாடி என்ன இப்ப ஏசி இல்லாமலே எல்லாருக்கும் உறக்க வர மாட்டுக்கு. ஆமா அதானே. எல்லா வீட்லயும் இப்ப ஏசி மாட்ட வேண்டி இருக்கு. ஆமா மாட்டணும்ல. பிறகு ஏசி இருந்தா தான் தூக்கம் வரும். அப்படித்தான் இருக்கு. சரிதானே. அப்படி இருக்கும் போது சரி கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? பெண்ணா பிறந்தவா காலையிலே 5 மணிக்கு எழுந்திரித்து இந்த பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இந்த ஐயாவை ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்க்கு அனுப்பணும். காட்டுக்கு வேலைக்கு போனா காட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப போகும்போது ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போய் சொன்னாதான் நாளைக்கு அதுகளுடைய கஷ்டப்படாம கவர்மெண்ட் உத்தியோகத்தை பார்த்து நல்லபடிக்கு காலத்தை கழிக்கும்னு சொல்லி எல்லா தாய் தகப்பனுக்கு இந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். அதனால குழந்தைகளை எல்லாத்தையுமே பள்ளிக்கூடம் போய் சொல்லணும், நல்லா படிக்க சொல்லணும். ஆமா இதுதான் முக்கியமானது. அப்ப இந்த பெண்ணா பிறந்தவா காலையில எழுந்திரித்து இந்த பிள்ளைகளுக்காக இப்ப எல்லாருமே தோசை இட்லி இப்படித்தான் சாப்பிடுதான் காலை டிஃபன். ஆமா காலையில டிஃபன் கொடுப்போம் பண்ண சொல்லுங்க. சரி அப்படி இருப்பதனால இட்லியும் தோசையும் தான் இப்போ. அப்பம் பூரா சாப்பாடு சோள கஞ்சி இப்படி சாப்பிட்டாங்க. அதுக்கு நைட்டு நேரமே இந்த மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. மாவு பாக்கெட் முளைப்பெட்டி ஃப்ரிட்ஜ். ஆமா சரி ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி வைக்காங்கன்னா பிச்சு பிச்சு எப்படி வைக்க முடியும் தோசை மாவை? ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி வைக்காங்க. சரியா சரி. நமது அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவில் வருகை தந்து இந்த அற்புதமான இனிய மாலை பொழுதை இறைவனின் பொழுதாக மாற்றி வழங்கும் மதிப்புக்குரிய அச்சங்குன்றம் செல்வி மாதவி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது ஆலய நிர்வாகத்தின் சார்பில் ஆலய அறங்காவலர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள்
இப்பொழுது சால்வையிட்டு மரியாதை செய்கின்றார்கள். அனைவரும் கரகோஷமிட்டு வானிற்கு கேட்க வேண்டும். வெள்ளை மனதான எங்கள் மாதவி அம்மாவுக்கு வெள்ளை நிறத்திலே பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். ஆலை நிர்வாகத்தார் மட்டுமல்ல, பொதுமக்கள், இறை என்பர்கள் அனைவரும். அப்படியா? செல்வி மாதவி பாப்பா அவர்களுக்கு ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியில் வந்து எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். இவங்ககிட்ட ஒரு 2 வருஷமாக டேட்டு கேட்குறோம். ஆனால் அவங்கள வந்து சென்னைக்கு வர முடியாது சொல்லிட்டாங்க. இந்த வருஷம்தான் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம கோயில் ஆயிலத்தின் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமல் வில்லிசை கலைஞர் 6 பேர்களுக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக 6 பேர்களுக்குமே 6 பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு. அருங்காவலர் ஐயா அவர்கள் கையினால நமக்கு போத்தன்னு சொல்லி உனக்கு வந்து ஒரு மாணிக்க மாலை அணிவித்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணிக்க மாலையை கொண்டு வந்து நாமளுக்கு அணிவித்து அன்போடு நாமளை வருக வருகவென்று வரவழைத்து அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். இந்த மாலையை லேசா நினைச்சுக்கிட கூடாது. எத்தனை வருஷமானாலும் இந்த ஊர் யாவும் இருக்கும். கண்டிப்பா யாவும் இருக்கும். அதுக்காக வேண்டிதான் நம்ம குழுவுக்கு சார்பாக இந்த மாணிக்க மாலையை கொண்டு வந்து அணிவித்திருக்கின்றார். நாமளை ஆதரித்த அன்பு உள்ளம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு முதலாகவே பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் ரோசிகா என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரியின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு முதலாகவே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் எனது அருமை அன்னார் அவர்கள் சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அவர்களும் 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். எந்த மாவட்டம் போனாலும் சரி, எந்த நகரம் போனாலும் சரிதான், சரி, எங்க பேரப்பிள்ளை இந்திரசக்தி சொல்லக்கூடிய அருமை பேரப்பிள்ளை வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை எடுத்து அது என்னது யூடியூப் மூலமாக நாமளை எல்லாம் உலகமெங்கும் பரப்பி நம்ம முகத்தை தெரியப்படுத்தி அறிமுகப்படுத்தி நம்மளை விரிவுபடுத்தி நம்ம மட்டும் இல்ல நம்மளை மாதிரி எல்லா வில்லிசை கலைஞர்களையுமே இன்னைக்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள். அனைத்து கலைஞர்களையும் எடுத்து தெரியப்படுத்த கலைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியே தெரிய வராங்கன்னு சொன்னா இணையம் ஒரு பெரிய முக்கியமான காரணம். இணையத்தினால தவறான வழியும் இருக்கு. நல்ல வழியில போனா அது நல்லது, கெட்ட வழியில போனா கெட்டது. அண்ணாச்சி நீங்க என்ன எம்ஜிஆர் மாதிரி காட்டுங்க அண்ணாச்சி. அங்க இருக்கத்தானே காட்ட முடியும். எம்ஜிஆர் மாதிரி எங்க காட்ட எம்ஜிஆர் மாதிரி எடுத்து காமிங்க அண்ணாச்சி. அப்படி இருப்பதனாலே அண்ணே வந்தாச்சுன்னா நமக்கு எப்பவுமே 200 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து ஆதரித்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் இந்த கருமாரியம்மா அருளாலே அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அவர் ஒன்று
சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு போன இடங்கள் எல்லாம் ஒன்முகமாகவே திரும்பி கருமாரி அம்மனுடைய அருளாலே கல்யாண வாசலாக வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஆதி கையிலே பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி பகவானுடைய திருக்கண்களை மறைத்த உடனே பார் உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. அப்ப இருட்டா இருந்தா இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாதுன்னா ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. இந்த பெண்கள் எல்லாம் காலையிலே பிள்ளைகளுக்காக ஏற்பாடு பண்ணும் போது மாவு வாங்கிக்கிட்டு இருந்தே அதுக்குள்ள ஐயா வந்துட்டாங்க. அப்படியா? பிறகு மாவை நல்லா சுடு, அதானே அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல் எல்லாம் மாவாட்டினாங்க. அதை நல்லா தண்ணிக்குள்ள வச்சு அதுங்க பாரு வலது கைட்டு குழவிய பிடிக்கணும். வலது கைட்டு ஆமா, குழவிய பிடிச்சு இடது கைட்டு சரி மாவை தள்ளணும். ஓ ஆமா, இப்படி தள்ளினா வலது கைட்ட குழவிய சுத்தி இடது கைட்ட மாவாட்டினா என்னமா மணக்கும்? சரி, எனக்கு இந்த கை தான் விளங்கும், அதனால இந்த கைட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த கைட்டு தள்ளி மாவை தள்ளி காலையில சரி இதே கைட்டு மாவை பிணையணும். ஓ நொட்டா கைட்டு. ஆமா, இடது கைட்டு பீச்சா கைட்டு. ஆமா, இடது கைட்டு மாவை பிணைஞ்சு அந்த உடனே தோசை கல்ல ஊத்தி சுட்டு பாருங்க. தோசை சுட்டா எப்படி இருக்கும்? சாதா தோசையும் அடை தோசை மாதிரி மணக்கும், சாம்பிராணியா மணக்கும். ஏமுன்னா அந்த கை பக்குவம் அப்படி, கையினுடைய ராசி அது. கரெக்ட். அப்போ ஆட்டு உரல் இருந்துச்சு, ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க அந்த காலத்துல. அதுக்கு பிறகு ஆட்டு உரல் ஆட்ட தெம்பு இல்ல, யாருக்கும் பொறுமையும் இல்ல, ஆட்ட முடியல. பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ. கிரைண்டர் வந்ததுக்கு பிறகு அதுல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா, பிறகு அந்த கல்லை தூக்கி கழுவ முடியலையா? கல்லை தூக்கி கழுவ முடியல. ஆமா, அது கனமா இருக்கு. ஆமா, அதனால கல்லை தூக்கி கிரைண்டரோட தூக்கி தூர போட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரிப்பேர் ஆயிருது. பிறகு அதையும் தூக்கி 50 ரூபாய்க்கு கடையில போட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ தோசை மாவு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுகிறவங்க வீட்டுல மாவாட்டி பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. அவர் எப்படி ஆட்டினாரோ எதை போட்டு ஆட்டினாரோ நமக்கு தெரியுமா? அதை வாங்கி பிரிச்சுக்குள்ள வச்சு 2 நாளைக்கு 20 ரூபா பாக்கெட்டு 25, 30, 35, 50 ரூபா வரைக்கும் விக்கி. வீட்டுல எத்தனை பேர் இருக்குமா அதை கணக்கு பண்ணி பட்ஜெட் கணக்கு பார்த்தோம்னா இந்த பாக்கெட் மாவு அங்கது லாபமா தெரியுது. அப்போ இப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கும் போது அந்த மாவு பாக்கெட்டை காலையில ஊத்தி தோசைய அவிச்சு இட்லியை சுட்டு. எந்த ஊர்ல இது? நம்ம ஊர்ல அப்படித்தானே, இட்லியை சுட்டு தோசையை அவிக்கணுமா? நீ மட்டும் அப்படி ஆச்சிக்கு சுட்டு கொடுத்து பாரு, ஆச்சி 2 நாள்ல என்ன மாதிரி வீங்கிடுவா. இப்பவே என்ன குப்பர் பிடிச்சி தள்ளுதா, வீங்கிட்டான்னு வையே. அப்படித்தான் வாசனை இடிச்சுதான் விடணும். அதானே. அப்போ இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு அதுக்கு தேங்காய் சட்னி வைக்கணும் பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு அம்மி இருந்தா அம்மியில அரப்பா. அம்மி இப்ப இல்ல, அம்மியை தூக்கி வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. அம்மியில தேங்காய் சில்ல வச்சு ஒரு இடி இடிப்பா. என்னது? குழவிய கொண்டு தேங்காய் ஓடிரும் தெருவுக்கு. குழவிய தூக்கி தேங்காய் வச்சு மேல போட்டான்னா தேங்காய் நிக்குமா? தேங்காய் தெரிச்சு தெருவுல போய் விழுவுது. யாரு பிறக்க? அதனால அம்மியை தூக்கி வீட்டுக்கு முன்னால போட்டு துணி துவைக்க வச்சிருக்காங்க. அப்பதான் அழுக்கு போகுமா? அதனால வீட்டுக்கு வீடு இப்ப அம்மி இல்ல, எல்லா வீட்டுலயுமே இந்த மம்மி தான் இருக்கா. அதனால மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு அத மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும். அப்பந்தான் கைய கொண்டு வைப்பா. என்ன ஆகும்? படக்குன்னு கரண்ட் போயிடும். ஐயோ, அப்ப வரும் பாரு அந்த அம்மாவுக்கு கோவம். ஏ பேடியில போவான் கரண்ட், கொல்லையில போவான். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே, நேரங்காலம் தெரியாம உருவிட்டானே. நான் இனிமே எப்ப இந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்க அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. சரி, அவர் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியுமா? லைனை பிரிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்ம ஆத்திரத்தை தான் நம்ம நினைப்போம். வாய்க்கு வந்தபடி பேசுவோம். அப்போ கரண்ட்
இல்லாமலே நம்மளால கொஞ்சம் நேரம் இருக்க முடியலனா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்கிறார்? அகில உலக மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேண்டும் என்று இறைவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன ஐயா நமக்கு இருக்கும் கண்கள் தானே, இந்த 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். ஆமா, சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அதானே கேட்டேன். அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் பகவான் பார்வதிக்கு முன்னால் நெற்றிக்கண்ணை திறப்பாரா, நெற்றிக்கண்ணை திறப்பாரா, அவர் நீண்ட ஒளி கொடுப்பாரா. சாமி உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்தவோ உலகம் எல்லாம் ஒளியார். நெற்றி கண்ணை திறந்தவோ நீண்ட ஒளியாகுவே. அகில உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் நீங்கி ஒளிமயமா தெரியுது. அப்ப உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறி பிறந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு உச்சி கண்ணிலே ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சி கண்ணில் பிறந்ததால் தாயே உச்சினி மகாளி அம்மா. உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப அமர வைத்த நேரம் ஆண்டவனுக்கு அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி காட்டாற்று வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது இந்த கடவுளுடைய வேர்வை. அப்ப காட்டாற்று வெள்ளமாக கடவுளார் வேர்வையானது கரை புரண்டு வரும்போது இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகம் அழிந்து போகும். ஏன்னா வேர்வை துளிய ஒரு உப்பு தண்ணி. அதனால உலகத்து மக்களை எல்லாம் காக்க வேணும் என்று அன்னைக்கு நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அன்னைக்கு போய் உட்கார்ந்தவா இந்த கங்கா தேவி. யாரு அந்த இருக்கா பாருங்க, கங்கா தேவி சிவனார் சதைக்கு மேல. அன்னைக்கு போய் உட்கார்ந்த அந்த அம்மா அதுக்கு பிறகு கீழே இறங்க மாட்டா. கங்கா தேவி. அப்ப நமக்காகவே ஆண்டவன் இன்னைக்கு விவரம் எல்லாம் சொல்லுவாங்க. என்னையா பகவானுக்கு 2 பண்டாட்டி அப்படிம்பாங்க, 2 மனைவின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. தலையில வந்து கங்காதேவி சுமந்து கொண்டு இருக்கின்றார். என்னைக்கு தலையை உழைச்சி விடுவாரோ ஆமா அன்னைக்கு உலகம் அழியுமா. அதாவது அதனாலதான் கொண்ட கட்டா கட்டியிருக்காரு. ஆமா, அதாவது வந்து 3 பங்கு பூமி, சரி, நிலப்பரப்பு. ஆமா, 7 மடங்கு கடலு. அடேங்கப்பா. ஆமா, 3 மடங்கு தான் பூமி நிலப்பரப்பு, 7 மடங்கு கடலு. ஐயா லேசா கடல் கொந்தளிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? உலகமே டமுக்குன்னு அழிஞ்சு போகும். அதேதான். அதனாலதான் இந்த ஆண்டவன் நாமளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்தார், தன் அங்கமெல்லாம் துவட்டினார். ஆண்டவன் ஒரு கொண்டையை கட்டாகவே கட்டும் போது அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையும் ஆண்டவன் 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாகவே பேர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? சாமி ஓங்கும் சம்பாதீவு கப்பால் தீவு, ஓங்கும் சம்பாதீவு கப்பால், ஒன்னாம் கடல் ஒரு கடலா, 2ஆம் கடல் கருங்கடலா, 3ஆம் கடல் மோர்கடலா, 4ஆம் கடல் நல்ல தண்ணி, சாமி 5ஆம் கடல் அலைகடலா, 6ஆம் கடல் ஆழக்கடல், 7ஆம் கடல்
திசையிலே ஆமையா படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே என்னையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் முத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த முத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள அம்மா வாசல்ல இருக்கே புத்து அப்பேற்பட்ட புத்து. அப்படியா பாத்தியா? என்ன கூட்டு போறல நீ பாக்கலையோ? நான் நாளைக்கு போகும்போது கும்பிடுவேன். நீ வந்த உடனே நல்ல முங்க சாப்பிட்டு துண்டை விரிச்சு தூங்கி இருப்ப. கோயில போய் பார்த்து சாமியை கும்பிட்டாலாம் தெரியும். சரியான சாப்பாடு சரியான ஏற்பாடு. ஆமா தவசு புள்ள சாப்பாடு சூப்பரா பண்ணிருந்தாங்க. இப்படி சாப்பாடு போடுறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் என் வீட்டுக்காரி கூட்டி வந்திருப்பேன். அவ எதுக்குங்க? நல்ல ஓய் சாப்பாடு நல்லா சாப்பிடுவா. இப்பவும் ஒண்ணும் இல்ல. என்ன நீ போகும்போது பார்சல் பண்ணி கொண்டு போ. நான் வேட்டில கட்டி கொண்டு போணும். கொண்டு போ கொண்டு அப்ப இந்த அம்மாவுடைய வாசலில் இருப்பதை போல அப்பேறுபட்ட மாணிக்க புத்துக்குள்ளே நாகங்கள் எல்லாம் ஒன்று கூடி செந்நாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகளோடு எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்ட வேணும் தேவியுமா மனமோடு வாழ்ந்து வாரா எல்லுக்கு என்னை போல என பிரிய தோழர் போல நல்ல மனமும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அவர ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அவர ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வரும் நாளில் அவர்கள் 2 பேர்களுக்கு மண்ணிற்கு மனை இருக்கு மண்ணால குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை மாடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அவருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு அவளுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அம்மாடி அடுக்கு மத்த வீடு இருக்கு. அவருக்கு 7 கோபுரம் எதிரே ஒரு சூழறையாங்க சுத்தி கட்டும் அங்கே நம்ம கல்கி அவருக்கு அடுக்கடுக்கா மேடைகள் மேடை அவருக்கு அங்கே நம்ம அடுக்காடு நாகலோக பட்டணத்திலே இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மன்னவன் தேவி 2 பேர்களுமே மகேந்திரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வந்து வருகின்றார்கள். ஒருவர்
சொல்லை ஒருவர் கேட்டு இரு பேர்களுமே ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். மனைவி சொல்ல அத கணவன் கேட்கணும், கணவன் சொல்ல மனைவி கேட்கணும். அதுதான் குடும்பத்துக்கு அடையாளம். ஆனா பிறந்தவர் நினைக்க கூடாது, என்ன பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அவ சொல்லி நம்ம அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தூர பேர் பாத்துக்கோ, பெண்ணா பிறந்தவா என்ன குறுக்க மறுக்க பேசிக்கிட்டு அவர் என்னதான் குடிகார மட்டையா இருந்தாலும் இந்த குடிகாரன் சொல்லி கேட்கவான்னு நினைக்க கூடாது. 5க்கு 2வது அவர் சொல்ல கேட்டு நடக்கணும், ஆமான்னு சொல்லணும். அப்பந்தான் வீட்டுல இருக்க முடியும். அப்போ ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும் முதல்ல. ஆனா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனை ஆலயத்தால் இல்லை, பொன்னால் குறைவில்லை, பொருள் ஆலயத்தால் இல்லை. மண்ணும் மனை இருக்க, பொன்னும் பொருள் இருக்க, சொத்து சுகம் இருக்கு, ஏகபோக வசதி அவருக்கு ஏராளமா வசதி. எக்கச்சக்கமான சொத்து. ஆமா, 7 குலத்து பிறவு, 7 குலத்து பிறவு. இத்தனையும் இருந்தாலும் என்ன செய்ய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வம் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வமோ? பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் இருந்த போதிலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒரு காலம் கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமா, அது வெறும் பேப்பர். பேப்பர் தான். பேப்பர் இருந்தா தான் வெளியே போனா மதிப்பு இருக்கும். அது வெறும் பேப்பர் தான். அந்த பேப்பர் இருந்தா தான் வெளியே லாந்த முடியுது. பாத்துக்கோ, பேப்பர் இல்லாம நம்ம பஸ்ல போய் ஏறணும்னு வை, தீய குளத்துனா தீ பிடிச்சு எரிஞ்சிரும். அந்த பேப்பருக்கு இவ்வளவு மதிப்பா இருக்கு. மதிப்பு இருக்குன்னு சொன்னா அந்த பேப்பர் இல்லாம பஸ்ல ஏறணும்னு வை. அந்த பணம் பிடிக்கலைனாலும் அந்த பணம் பிடிக்கலைனாலும் நம்ம கையில இருக்க வேண்டியதா இருக்கு, இருந்தா தான் வாழவும் முடியுது. அதனால ஓட வேண்டி இருக்கு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. நான் பயந்து போனேன் தாத்தா. அப்படியா? மியூசியம் கொடுக்கணும் மாட்டேன், மியூசியம் கொடுக்கணும் தான் பட்டியா. ஆமா, காசு இல்லைன்னா மதிப்பே கிடையாது. இல்ல, காசுக்கு தான் மதிப்பு. அதாவது வேலை கொண்டு எறிந்தா வேகம் இருக்க வரைக்கும் பாயும், பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகுமா? பணம் 10 செய்யும், கூட இருந்தா 11 செய்யும், 11 செய்யும். பிறகு ஆமா, அப்படி இருப்பதனால பணம் காசு நோட்டு இருந்தாலும் நம்மள அது அம்மா அப்பான்னு கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல மண்ணும் மனை வாங்கி போட்டு இருந்தாலும் அந்த மண்ணும் மனை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடாது. பெண்ணா பிறந்தவா தன் கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் அணிந்து இருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. வாய் திறந்த அன்போடு நாமளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானா செல்வத்திலே சிறந்த செல்வமே மதலை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். பிள்ளைக்கனி இங்க இல்ல, இப்போ இல்ல, பிள்ளை கனி. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுவே குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகக்கண்ணி என்ன செய்கிறாள்? 12 வருட காலங்களாக தன் கணவனிடத்திலே அழுது புலம்புகின்றார். என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி. இது நாள இது வரைக்கும் முற்பது வயதா முடிதறிக்க பிள்ளையில் 40 வயதால் நாடாள பிள்ளை இல்லை. 50 வயதாச்சு, 50 வயதாச்சு, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் ஏ பிள்ளை இல்ல வாசலு பிச்சை கூட வாங்க மதலை இல்ல வாசலு மாநிலத்தார் வரமா, குழந்தை இல்ல வாசலு குடும்பத்தார் வரமா, கட்டில சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இல்ல, இளையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மதலையில், கும்பாவில சாதம் போட்டு கும்பாவில சாதம் போட்டு மண்ணா கூடி உண்ண குழந்தை இல்ல. சாமி எங்க ராஜமன்னா ராஜமன் எனக்கு வைத்த பிராணநாதா உங்க தேவி நாக
50 வயதாகி விட்டது. இதுக்கு மேலையா நமக்கு ஒரு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இல்ல. பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா? ஏன் வாங்க மாட்டான்? பிள்ளை இல்லாத வீட்டுல அன்னம் வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்ன தோஷம் பிடிக்குமா அப்படின்னு அவன் பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டான். அவன் வயத்துல பசி உள்ளவன் இல்ல. வயத்துல பசி உள்ளவன் எங்க வேணாலும் வாங்கி சாப்பிட்டுருவாரு. அதுக்கு வீடே கணக்கு இல்ல. அவருக்கு முட்டில பசி இருந்தா எண்ணிவாரு. அவன் மேனத்தா சாப்பிட்டாளு. சரி, அப்ப குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் யாராவது வருவாங்களா? ஒருவர் வர மாட்டான். பக்கத்து ஊர்ல நம்ம ஊர் பிள்ளைய கட்டி கொடுத்திருந்தா நம்ம ஊர்ல இருந்து 4 பேரு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருந்தாங்கன்னா, நம்ம ஊர் பிள்ளைங்க கட்டி கொடுத்திருக்கப்பா, ஒரு 8 பார்த்துட்டு போவோமா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். அப்ப இன்னொரு அம்மா சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து 5-6 வருஷம் ஆகுது, அதுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கா கொல்லி இருக்கா? பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்லையே, அவளை பார்த்து என்னத்தை பார்க்க? நம்ம போனோம்னா கண்ணீரை வடிக்கும், அந்த துயரத்தையே நம்ம கேக்கு. அதனால போவோம், இன்னும் ஒரு நாளைக்கு வருவோமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகையினாலே மன்னவா நான் இஞ்சி வச்சா பிஞ்சிரேன், இஞ்சி வச்சா பிஞ்சிரேன், ஆடையரு போட்டா தாய்தாய், நான் இந்திரனார் உடன் பிறந்து பாவி இருசி என்று பேருங்க, எனக்கு மஞ்சள் வைத்தா பிஞ்சிரேன், அதிலே மணல் போட்டா தாய்தாய், நான் மந்திரையின் உடன் பிறந்து, நான் மந்திரையின் உடன் பிறந்து பாவி மலடி என்று பேருங்க. சாமி எல்லையில ஒரு மரமா, எல்லையில ஒரு மரம், நான் இருசியான பேரெடுத்து எனக்கு ஏலக்கா காய்க்குமா, நான் ஏலக்கா காயா எனத்திலையும் தாழ்வாய், சாலையில ஒரு மரம் சாரிக்கா காய்க்குமா, சாதிக்கா காயாமல், நான் சாதிக்கா காயாமல் என் சனத்தாருக்கும் தாழ்வாய். சாமி முச்சத்திலே ஒரு மரமா, முச்சத்திலே ஒரு மரம், அது முத்து முத்தா காய்க்குமா, நான் முத்து முத்தா காயாமல் முதியோருக்கும் தாழ்வாய். என்னடமா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனாய், எங்களன தேவியாய் உங்க தேவி நாகக்கண்ணி, நான் என்ன பாவம் செய்துட்டேன், ஆவை அடித்தேன், அறக்கொடுமை செய்துட்டேன், நான் வைத்தார்கள் அடைக்கலன் வயிறு எறிய செய்துட்டேன், தாயுமில்லா பிள்ளைகள், தாயுமில்லா பிள்ளைகள் நான் தலையிலட்டி அடித்தேன். பாகவதி தலையிரட்டே அடிச்சிடு. நானும் மாதா இல்லா பிள்ளைகள் ஓங்கி மண்டையில கொட்டிட்டேன், பிச்சைக்கு வந்தவன் பின்னே வர சொல்லிட்டேன், அண்ணன் வந்து வந்தவன் அடுத்து வர சொல்லிட்டேன், என் கணவராஜ மன்னா பத்தேர நல்லதி பதற எல்லி கலந்து போட்ட நாளி மறக்காமல் நான் போட்டிருந்த தோசவன் கண்ணுக்கு பாலிடா கறந்து நானே உண்டிட்டேன்,
ஐயா காரவட்டி போட்டு என் கடை வயிறை நிறைத்தது உண்டா மன்னவா? மன்னவா நான் பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னதில்லை. இல்லையா. அன்னவண்டு வந்தவரை நான் அடுத்து வர சொன்னதில்லையே மன்னவா. மன்னா பட்டர நெல்லிலே நான் மதுரை எல்லை கலந்தேனா? கலந்தேனா? இல்லை ஓட்ட நாளி வரக்கால் கொண்டு யாருக்கும் ஓட்டளந்தனா? கலந்தனா? அப்படின்னா என்ன தெரியுமா? என்னவோ அப்போ அந்த காட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா போவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி சம்பளம் எல்லாம் அப்பம் கிடையாது. துட்டுக்கு தட்டுப்பாடு. துட்டுக்கு அப்ப ரொம்ப தட்டுப்பாடு. காட்டுல என்ன பயிர் விளையுதோ அறுவடை செய்த பயிர்ல உனக்கு ஒரு கொத்து தாரு 2 கொத்து தாரு. கொத்து கணக்குனா ஒரு மரக்கா 2 மரக்கா உனக்கு அளந்து போடுவேன்னு பேசுவாங்க. அப்ப அளந்து போட்டு உனக்கு 2 மரக்கா அளந்து போடுதோம்னா வேலைக்கு ஆளு கூப்பிட்டு வயக்காட்டுல வேலையை முடிப்பாங்க. பட்டறையில கொண்டு வந்து நெல்லை அடிச்சு தட்டி அதுக்கு பிறகு வேலை பார்த்தவங்களுக்கு கூலி கொடுக்கணும் பாத்தியா. அவங்க பெட்டியில இந்த நெல்லை வாங்கினாங்கன்னா இந்த ஐயா வீட்டுக்கார ஐயா 2 கொத்து தாரம்னு அது கணக்குப்படி அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. பிறகு இந்த பொம்பளை சும்மா இருப்பாளா? அந்த அம்மா அங்க இருந்து வருவா. இவன் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னு சொல்லி ஏயா அவ காலையில இருந்து இன்னும் முன்ன வந்து வேலை பார்த்து இவ்வளவு நேரமா நின்றுக்காளே அவளுக்கு இந்த சின்ன மரக்கா கொண்டு அளந்து போட்டா காணுமா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க அதை கொண்டு வந்து அளந்து போடுங்கம்பா. எனக்கு தெரியாம மரக்கா வச்சிருக்கோ. அவரு பாப்பாரு சரி நம்ம மனைவிக்கு நல்ல மனசு புலக்கு அப்படின்னு இந்த மரக்காவை வச்சுட்டு வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா இருக்கும் அதை தூக்கிட்டு வருவாரு. அதை கொண்டு வந்து கையால ஒரு கோதுவாரு. மரக்காவில நெல்ல கோதும் போது கோதுன உடனே என்ன ஆகும்? அந்த மரக்கா தூருக்குள்ள 2 விரத்தண்டி சின்ன ஓட்டை இருக்கும். ஆமா அந்த ஓட்டை வழியே நெல்லு பூரா கீழோடி ஒளிவீரும். அதான் ஓட்ட நாளி மரக்கா. அப்படியா புண்ணியவதி? நான் அப்படி யாருக்காவது ஏமாந்துருக்கணும்னா அந்த மரக்கால எடுத்து கொடுத்த புண்ணியவதி அவ ஏன் கொடுக்கல தெரியுமா? போன இடத்துல புல்லு மலையாது. சரி அந்த முத்து இருக்கக்கூடிய அந்த பயிர் இருக்கக்கூடிய அழகை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்க நம்ம பயிர் இதை கொண்டு இவ்வளவு கொடுக்கவா அப்படின்னு ஒரு நல்ல மனசு இல்லாம ஒரு கள்ள மனசு. நான் அப்படி ஒரு பாவத்தை செய்தேனா மன்னவா? நான் அந்த பாவத்தையும் செய்ததில்லையே. ஏன் எனக்கு பிள்ளை இல்லை? அப்படி என்று நாகக்கன்னியானவள் கண்ணீரை வடிக்க பார்த்தா நாகராஜன் அம்மா நாகக்கண்ணி ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு பிள்ளை இருக்குண்டி. நீ ஏன் பிள்ளை இல்லன்னு இப்படி கண்ணீரை வடிக்க? 95 வயசு பாட்டிக்கு சீனாவுல ரெட்டை குழந்தை பிறந்திருக்கான். எங்க சீனாவா? ஆமா சீனாவுல பிறக்குனா இங்கிலீஷ் பேப்பர்ல போட்டிருப்பாரு. நீ எப்படி படிச்ச? நான் தினம் இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பேன். அப்படியா? எந்த பேப்பர் எனக்கு தெரியாது. 95 வயசுல குழந்தைய பெத்தெடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி எப்ப கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க? ஐயா பேப்பர்ல போட்டிருக்கத தான் நான் சொன்னேன். பாட்டி கட்டில இருந்தா பிள்ளை தொட்டில இருக்கும். வேற அந்த காலத்துல 30-40 தான் நடுப்புறாயம். அதே மாதிரி இப்ப என்ன தெரியுமா? இப்ப என்ன? இப்ப வந்து இப்ப 12-13 நடுப்புறாயம். இப்ப 12-13 நடுப்புறாயம். ஆமா 12 வயசு தாண்டக்கூடாது. பையனுக்கு 14 வயசு தாண்டக்கூடாது. அவங்க கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. அதான் சொல்லிருக்காங்க. என்னய்யா? அதாவது 10-15ல சரி கல்யாணத்தை முடிச்சு 20ல ஆமா அப்படியே 2 குழந்தைகளை பெத்தெடுத்து 30ல முடி நரைச்சு 40ல் நடுக்கம் கொண்டு 50ல் அடங்கிக் கொள்வார்கள். அப்படி மாறி போச்சு காலம் மாறி போச்சு. அந்த காலம் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அதேதான் இப்ப 50-60 அதோட சரி 100. என் வீட்டுல எங்க வீட்டுக்கு கிளவி எங்க பாட்டி ஒருத்தி இருந்தா சரி 140 வயசு வரைக்கும் இருந்தா. அடே அப்பா உண்மை இது புதுசுனாச்சு. கண்டிப்பா 140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க ஐயா. அது அந்த கால சாப்பாடு அப்படி இருந்திருக்காங்க அந்த ஊட்டம். ஆமா அப்போ என்ன 50 வயதுக்கு அப்பால நமக்கு ஒரு பிள்ளை இல்லையானா இந்த வயசுக்கு மேல நமக்கு என்னைக்கு மன்னா பிள்ளை இருக்க போகுது அப்படி என்று சொல்லி நாகராஜு என்ன இந்த பழாபழத்துல புழு இருக்கா பூச்சி இருக்கா புழு இருக்கா பூச்சி இருக்கா பூச்சி இருக்கான்னா இந்த அடி அடிக்கியா காலையில காப்பிடி கருப்பட்டி வாங்கி தரேன் சாப்பிடு. அந்த புழு பூச்சி கிடையாது. இன்னைக்கும் சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ஆமா வயித்துல ஒரு புழு பூச்சி காங்கல ஒன்னையும் காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன் வீட்டை சுத்திக்கிட்டு வருவான். சரி பூச்சின்னு சொன்னா ஆமா அந்த வயதுக்கு பருவகாலம் வரக்கூடிய நேரத்துல வரும்பொழுது மறந்து சென்றும். ஆமா அதனால அடுத்த வீட்டு பிள்ளை. ஆமா அடுத்த வீட்டு பிள்ளை. சரி அதனால அதான் பூச்சின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லுவாங்க. அப்படி இருப்பதனால இனியும் நாமளுக்கு என்னைக்கு மன்னா குழந்தை இருக்க போகுது என்று நாகக்கண்ணியானவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? கண்ணே நல்ல புளியமானோ கண்ணே புளியமானோ கவிரோடு ஆலமரோ கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடு என்ன பலன் ஏ மன்னவா கவிரோடு என்ன பலன் கண்ணிரல்ல புளிய மரம் கதிரோடு ஆலமரம் கண்ணிரையும் காயாமலே மன்னவா கதிரோடு என்ன பலம் ஏ மன்னவா கதிரோடு என்ன பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலாடு பிஞ்சி புளிய மரம் பின்னலாடு பிஞ்சிலையும் காயாமலே பின்னலாடி என்ன பலன் ஏ மன்னவா பின்னலாடி என்ன பலன் பிஞ்சி புளிய மரம் பின்னாலோடு ஆலமரம் பிஞ்சிரையும் காயாமலே மன்னவா பின்னாலோடு என்ன பாலம் ஏ மன்னவா பின்னாலோடு என்ன கரத்து நல்ல புளிய மரம் தளிர்வோடு கரத்து புளிய மரம் தளிர்வோடு கரத்திலையும் காயாமலே தளிர்வோடு என்ன ஏ மன்னவா தளிர்வோடு என்ன கரத்து புளிய மரம் சதுரோடு ஆலமரம் கரத்திரையும் காயாமலே மன்னவா தளிர்வோடு என்ன பலன் ஏ மன்னவா தளிர்வோடு என்ன பருவ நல்ல புளியமா நானும் பழம் பழுக்கு ஆலமா நாம் பருவத்திலே காயாமல் நாம் பருவத்திலே காயாமல் பாதகத்தி பழம் பழுத்து என்ன பலன் ஆமையா பருவத்தில் காயாம பாதவத்தி படம் கொடுத்து பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் ஆமையா பிஞ்சிலே காயாமல் நான் பின்னலாடி என்ன பலன் ஆமா தரத்து புளிய மரம் நான் தளிர் ஓடும் ஆலமரம் மன்னவா மன்னா தரத்திலே காயாமல் நான் தளிர் ஓடி என்ன பலன் இருக்கு இருக்கையா நான் பட்டத்தோடு மழை பொழிய வேண்டும் பருவத்தோடு விதை விதைக்க வேண்டும் விதைக்கணும் பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நமக்கு தானே நஷ்டம் ஆமையா கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமா 2 வருஷமா டக்குனு ஒரு குழந்தைய படுத்தி எடுத்துக்கணும் ஆமா குழந்தைய பெற்று எடுத்துக்கணும் சரிதான் அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிட்டுனா ஆச்சுனா பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பா பேசுவாங்க நம்மளை அம்மாடி போயிட்டு போறான் நம்ம மனைவி நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா உறங்க விட மாட்டான் அதனால கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமா 2 வருஷமா டக்குனு பிள்ளைய பத்தி எடுத்துக்கணும் அதாவது பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா என்னையும் அந்த பருவத்தோட புடுங்கினாத்தான் அந்த பனங்கிழங்கு மதிப்பு பார்த்துக்கோ அவன் நல்லா இருக்கும் இல்லைன்னா நாராத்தான் இருக்கும் சாப்பிட முடியாது அதேதான் அப்ப இந்த வயசுல பிள்ளை இல்லையே மன்னவா இன்னும் எந்த வயசுலயே எனக்கு பிள்ளை இருக்க போகுது எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படி என்று ஆமையா அஞ்சி நடுங்கி ஆறாத துயரம் கொண்டு ஆமையா நாகக்கண்ணி இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்ற என்ன பாவன் அவள் மன்னவா இது வரைக்கும் பிள்ளை இல்லை மழை பெய்த முச்சத்தி எனக்கு மண்ணளைய பிள்ளை மண்ணளைந்த கையா மடி பிடிக்க மைந்தன் இல்லை நிற கொடுத்து தண்ணீர் மன்னவன் நின்றடம்ப பிள்ளை இல்லை குற கொடுத்து தண்ணீர் கோரி வைக்க பிள்ளை இல்லை கறிக்கரை
அடிக்கரைக்கும் தேங்காயில அம்மான்னு எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே. மழை பெய்த முச்சத்திலே எனக்கு மண்ணலைய மதலை இல்லை மன்னவா. வீடுகள்ல நம்ம ஊர்ல மழை பெய்யுதுன்னு வைங்களேன், நம்ம வீட்டு சின்ன பிள்ளை இருந்தா மழை தண்ணியில போய் விளையாடும். அப்ப விளையாடும் போது எதிர்த்து வீட்டு பிள்ளையும் இந்த பிள்ளையும் விளையாண்டா அவன் தலையில இவன் மண்ணலி போடுவா, இவன் தலையில அவன் மண்ணலி போடுவா. இது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு. ஆமா. அப்ப விவரம் தெரியாம விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு வந்தா பெண்ணா பிறந்தவா அதுக்கு முன்னால பட்டுச்சலை கட்டி இருந்தான்னா கீழே படாம அழுக்கு படாம உட்கார்ந்துருப்பா. ஆமா, கீழே உட்கார்ந்தாலும் மேமுந்தியை மட்டும் எடுத்துட்டு தான் கீழே உட்காருவா பாத்துக்கோ. இல்லைன்னா சேர் இல்லாம கீழே இருக்க மாட்டா. அப்போ அவ பட்டு சேலையும் அவ்வளவு நேரமா பாதுகாப்பா வச்சிருப்பா. இந்த பிள்ளை என்ன செய்வான், மண்ணுல போய் விளையாண்டு விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வரும்போது பெத்தவா பிள்ளைய பாப்பா. அடேங்கப்பா, என் பிள்ளை மேலெல்லாம் இப்படி அழுக்கா போச்சே அப்படின்னு அவ்வளவு நேரமா பட்டுச்சேலைய 10,000 ரூபாய்க்கு எடுத்தோம்னு பாதுகாப்பா வச்சவா இந்த பிள்ளைய பார்த்த உடனே முந்திய அவுத்து பிள்ளை மேலெல்லாம் தொடப்பா. அவன் முந்திய உருவி துடைக்கும் போது அது மண்ணு பட்டிருக்கு தண்ணி பட்டிருக்குன்னு கொஞ்சம் கூட எண்ணமே இருக்காது. அதான் தாய் உள்ளம் இருக்காங்க. அதனால மழை பெய்த முச்சத்திலேயும் கூட எனக்கு மண்ணலைய பிள்ளை இல்லையே மன்னவா. மண்ணலைந்த கையால என் மடிபிடிக்க ஒரு மதலை இல்லை என்று அந்த நாகக்கன்னியாகப்பட்டவா நாகராஜன் இடத்திலே வந்த அழுது புலம்ப. இதனால் இதுவரைக்கு நம்ம இருக்கு மட்டும் அழுது புலம்பினோம் ஆறாத துயரம் கொண்ட மன்னவா. நாளை ஒரு காலத்திலே ஏழாதவனுக்கு ஏழு பெண்டாட்டியான் அந்த கதவுல ஒரு மனுஷன் எடுத்துருவான், ஒருத்தம் போதும். சரி போட்டியா, அது உண்மைதானே? ஆமா, போன போண்டியானே. அப்போ இந்த நாகக்கண்ணி சொன்னா இருக்கு வரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டமே, இறந்ததுக்கு பின்னாலையும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே மன்னவா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். அப்படி நம்ம வச்ச பிள்ளை இல்லாம நம்ம மாண்டு மடிந்தாலும் செத்தாலும் நமக்கு மோட்சம் இருக்குமா? அப்படியே செத்திறந்து போனாலும் மையான கரையிலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம் வரும் தெரியுமா? எப்படி ஐயா?
சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு எப்பா தம்பி, உங்க சித்தப்பா இது வரைக்கும் இருந்தாரடா, ஆனா அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல. உங்களைத்தான் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தாரு, வேணும்ங்கிறது வாங்கி கொடுத்தாரு. திடீர்னு இப்படி மாண்டு மடிந்து போனாங்கடா. நீங்க தான் வந்து அவருக்காக காரியத்தை செய்யணும், வாங்க வந்து முன்னால நின்னுங்க அப்படின்னு சொன்ன அவன் சொல்லுவான், சொத்து சுகம் இருந்தா நான் தான் கொல்லி வைப்பேன்பா. ஆமா, 4வது வீட்டு சொக்காரன் இருந்தால் நான் தான் வருவேன்பா. பணத்துக்கு அப்ப காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோயே, சொந்த பெரியப்பா மகனாகவே இருக்கட்டும், அவனை கூப்பிட்டா சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி, அவனுக்கே நான் வெள்ளை அடிக்கல கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். ஒண்ணு மத்த பைய சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கய்யா சவத்தை கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ பணம் பந்தியில குணம் குப்பையில இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பே தவிர குணத்துக்கு கிடையாது மன்னவா. ஆகையினாலே இனியும் நாமல் இப்படியே இருந்து கொண்டே இருந்தோமேயானா நாமளுக்கென்று எந்தும் பிள்ளை இருக்காதோ என்று, பிள்ளை இல்லாமல் செத்தாலும் மோட்சம் இல்லை அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தா. அப்ப நாகராஜன் எவ்வளவோ ஆட்சியை தேய்ச்சி மனைவிக்கு ஆறுதலை சொல்லுகின்றார். அப்படின்னா சாப்பாடை இறக்கி வச்சு சாப்பிடத்தான் செய்யணும். பொங்க பானையா? கண்ணீரா? நீ கவலைப்படாத அப்படின்னு ஆட்சி தேய்ச்சி மனைவிக்கு எப்படி ஆறுதலை சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, உன் கணவன் நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, உன் கணவன் நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே, வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே, உன் மன்ன நானு சொல்லுகிறேன் வருத்தப்படாதே, உன் மன்ன நானு சொல்லுகிறேன் வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே, உன்னுடைய கணவன் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய கணவன் நான் சொல்லுகிறேன். தாயே அஞ்ச வேண்டாம் வளைய வேண்டாம், அருந்தவலை உனக்கு வேண்டாம் என்று ஆட்டுவார் தேத்துவார், அவர் ஆறுதலும் சொல்லுவார். அப்போ நாகக்கண்ணி பெண்கொடியா பெண்கண வராத மன்னா என் ஆந்தான மலடா, இந்த நாட்டில் வேறு மலடில்லையோ, எந்த ரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை பெற்றெடுத்தாள், ஏ தண்டரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தலை பிள்ளை சூலியா, என் பக்கத்து வீட்டுக்காரி அவள் 10 பிள்ளை பெற்றெடுத்தாள், கையும் நொண்டி காலும் நொண்டி கணக்கு 16 பிள்ளை, ஏன் மன்னவா எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை என்று அவள் கண்ணீரை வடித்தாள். நாகக்கண்ணி வாழ்ந்திருந்து 2 பேரு வைகுண்டம் சேரும் காலம் வந்தார். வரும்போது வழியெடுப்ப அவளுக்கு பிள்ளை இல்லை 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 மன்னா அப்படின்னு நாகக்கண்ணி அழுது புலம்ப பார்த்தார் நாகராஜன். இனியும் நாமல் இப்படி அழுது புலம்பி நாமளுக்கு எந்த பயனும் இல்லை, இல்லை இல்லை, தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்ச ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த கருமாரியே துணையாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகின்றார் தெரியுமா? வெள்ளை சமா தலை மூலிகை, வெள்ளை சமா தலை மூலிகை, வெள்ளை சமா தலை மூலிகை
மர ஆதி தச்சனை தங்கப்பா தீபங்களை ஏற்றி வை ஆள நல்ல குளியவே அதில 1000 மூலம் கம்பம் நாய் ஆள குளிய வைத்தார் 1000 மூலம் கம்பத்தை நாட்டினார் கம்பத்திற்கு மேலே தகுந்த தவப்பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் தன்னுடைய நாவை ஒன்று கொண்டு தலைகீழாக நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவத்தை செய்து வருகிறார் நாகராஜனும் நாகக்கண்ணியும். தவம் இருந்தார்களையான ஒரு நாளா இல்லை ஒரு வாரமா இல்லை ஒரு மாதமா கிடையாது 12 வருடங்களாகவே இறைவனை என்னையே தவம் இருந்து வந்தார்கள். தவம் இருந்து வரும்போது உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனார் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களையே உச்சரித்து 12 வருடங்களாகவே இருந்து தவம் செய்து வருகிறார்கள். தவம் இருந்து வர வர நாகராஜனும் நாகக்கண்ணையின் தவத்துக்கு ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப 2 பேர்களும் மனவருத்தம் கொண்டு ஆண்டவன் ஏன் இன்னும் நாமளுக்கு மனம் இறங்கவில்லை, ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குச்சங்குறை இருக்குமோ, இல்லையே நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று 2 பேர்களுமே அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சிவ சம்போ சங்கரா, அழகு அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ. சாமி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்கரா, பாலர் செய்யும் தவத்தை பாரும் இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா, ஏ பாலகன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, பாலகன் செய்யும் பாரு சம்போ சங்கரா. சாமி என்ன குச்சம் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்ன பாராம இருப்பது சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ அவர தவம் இருந்து வாரபோது ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகலாத கைலாசம் ஆதி கைலாசம் அகல் நகண்டு மெல்ல ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசமே நகண்டு மெல்ல ஆடும் போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவங்களை கண்டார். தவங்களை கண்டும் காணாதவர்
முனிவரை போலவே கடவுள் இருந்தார். அவர் ஏன் அப்படி இருந்தார்னா, இந்த சென்மத்திலே 2 பேருக்கும் பிள்ளை இல்லை என்று இறைவனுக்கு தெரியும். அப்ப என்னைக்கும் போலவே அன்னைக்கு ஆண்டவே அகிலம் எல்லாம் அமுதலக்கவே பயண வைத்தார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். கொஞ்ச நேரத்துல நினைக்க என்னைக்குமே இந்த ஆண்டவன் படி இழக்க போறாரு, நம்மளும் படி அரிசி எடுத்து கொடுக்கிறோம். ஆனால் வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவே வராரு. அதனால இவருடைய வடியிழப்பை இன்றைக்கு நாமல் பார்க்க வேணும். பகவானுடைய வடியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேணும் என்று அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி, சாமிய ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை ஆதிசக்தியோட வார்த்தை ஐயா ஈஸ்வரனே இறையோ என்னுடைய வார்த்தை படியலக்க போறேன் பார்வதியா நான் வேறு உங்களோட வடியல உமையவனும் பார்க்க பகவானோட வடியல இந்த பார்வதி நாம் பார்க்க கடவுளோட வடியல கடவுளோட வடியல நான் கண்ணந்தங்க பார்க்க கடவுளோட வடியல அழகு கண்ணந்தாங்க அப்படி பார்வதியும் சொன்ன போல் ஆண்டவன் தான் பகவான். ஏடி அம்மா பார்வதி என்னோடு வந்தையா, எடையூறு வந்துச்சு பகவானோடு வந்தையா, பழிமோச வந்துச்சு கடவுளோடு வந்தையா, கவலை வந்து சேரும் அம்மா. அடியே பார்வதி என்னோடு வந்தால் எனக்கு இடையூறு வந்து சேரும், பகவானோடு வந்தா பழி மோசங்கள் வந்து சேரும், கடவுளோடு வந்தா நாளை புண்ணு நமக்கு கவலை வந்து சேருமடி. அதனால நீ வேண்டாம், கையில இரு ஆண்டவே நான் போய் படி இழந்துட்டு வரேன். ஆண்டவா உங்களோட நான் படிகளுக்கு வந்து அப்படி என்ன உங்களுக்கு இடைஞ்சல் வர போகுது? நான் உங்க கூட வரும்போது ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். பார்வதி உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்து உள்ளேன், உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் பல விதமாகவே நான் படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன், ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன், 21. அப்போ கா கோட்டை அரைக்கோட்டை முக்கா கோட்டை தாத்தா முழு கோட்டி. அது ஒரு பைத்தியாரப்பே காலம். அந்த காலம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவன் கொடுக்காமன்னு 20 பிள்ளை 22 பிள்ளை பெத்து எடுத்தாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, கட்டுமானம் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. அதனால என்ன செய்வோம் யாது செய்வோம் தெரியாம அந்த காலை ஏன் அப்படி பெத்து எடுத்தாங்கன்னா, அப்ப உள்ள மக்கள் எல்லாம் காசு பணம் சேர்க்கணும், வீடு மண்ணு மனை வாங்கணும், பொண்ணு பொருள் சேர்க்கணும்னு யாரும் ஆசைப்படல. 10 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி இனப்பந்தத்துக்கு குடும்பமா கூடுவோம்னு தான் ஆசைப்பட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபமாகி பெத்து அப்பாவை பார்த்து கேட்பானா, எப்பா எங்களை எல்லாம் பெத்திய எங்களுக்குன்னு நீ என்னத்தை சேர்த்து வச்ச அப்படின்னு அந்த ஐயா சொல்லுவாரா, ஏடா உங்களை தாண்டா 10 பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை தான் நான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன், உங்களுக்கு மேல எனக்கு வேற என்னடா வேணும் அப்படின்னு சொன்ன போது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சந்தோஷம், பிள்ளைக்கு கண்ணீர் வரும், நம்ம என்னமோ நினைச்சோமே அப்பாவே அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. அதனால அந்த காலம் 20 21 வரைக்கும் இது பொட்ட பிள்ளையா இருக்காதா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்கான்னு எதிர்பார்த்து 21 வரைக்கும் பெத்தாங்க.
பூரா பொட்ட பிள்ளைகளா பிறந்துச்சு. பிறவே சரி. ஆனா உலகத்துல என்ன பிள்ளை இருந்தாலும் கேட்க வேண்டியிருக்கு, பேசணும். பிள்ளை இல்லைனாலும் கேட்க வேண்டியிருக்கு. அதானே கேட்டேன். ஆம்பளை பிள்ளை இருந்தா அதுக்கும் குறை பேசுவா, என்ன பேசுவா? பொட்ட பிள்ளை இருந்தாலும் அதுக்கும் குறை பேசுவா. அது எதுக்கு பேசுதா? பிள்ளை இல்லைன்னா அவளை மலடின்றுவா. சரிதானே. முதல்ல மலடின்னு சொல்லுவது தவறான வார்த்தை. ஆமா. மலடி என்பதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிள்ளை இல்லாதவங்க நம்ம மலடின்னு சொல்லுகிறோம் இல்லையா, அது தவறான வார்த்தை. எந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் புஷ்பவதி பெண்ணாகாமல் இருக்கிறாளோ பூத்து நிறையாத பெண்ணைத்தான் மலடி என்பார்களே தவிர பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்று சொல்ல மாட்டார்கள். அந்த விவரம் கூட தெரியாம நம்ம அடுத்தவங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். எலும்பு இல்லாத நாக்கு என்னமெல்லாம் பேசுது. நல்லா இருந்தா தான் உள்ளதல்லும், நல்லா இல்லைன்னா வெளியே தள்ளிடும். இந்த நாக்கு அப்படிப்பட்ட நாக்கு பாத்துக்கோ. அப்ப பிள்ளை இல்லைன்னா அவளை மலடி என்பார்கள். பிள்ளைய பெச்சு எடுத்து அவளை கிளவிம்பா. ஒரு நல்ல பட்டுச்சலை கட்டி வெளியே வரட்டும், அதுக்கு சொல்லுவா 4 பிள்ளைகளை பத்தி ஆளாக்கிட்டாலும் அவளுக்கு இந்த சேலை நடவுட எதுக்கு, மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா. இவளுக்கு இது தேவையா? கிளவி சும்மா இருக்க வேண்டியதானே அப்படியும்பா. அவ கட்டின இவளுக்கு என்ன வலிக்கு? அப்ப பிள்ளைய பத்தி எடுத்தா அவளை கிளவின்றுவா. ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கையே, அதுக்கு சொல்லுவா பொன்னடி எத்தவா, பொள்ளியா பத்தி இடிக்கிட்டாளப்பா, ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா அப்படிம்பா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைகி, அதுக்கு சொல்லுவா கொள்ளி எத்தவா, பொட்ட படைகளா பத்து போட்டிருக்கா, இவ எந்த சொத்தை வித்து கட்டி கொடுக்க போறான்னு நம்ம பாப்போமே அப்படின்னு பேசுவோம். அப்ப என்னதான் செய்ய இந்த உலகத்துல? வாழ்ந்தாலும் யாசும் தாழ்ந்தாலும் யாசும் வையகம் இதுதான் இருக்கான். நீ சொன்ன மாதிரி அப்படி போனா இப்படி வருவா, இப்படி போனா அப்படி வருவா. பிறவே வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு நின்னாமன்னா, ஏ கணேசா, ஏ நம்ம நாளை என்ன பாத்தியா? பார்த்தேன். வெள்ளை வேட்டி சொல்லி வெள்ளை வேட்டியும் வரைதான் என்னமோ தெரியல அப்படிம்பா. அவனுக்கு வந்து வாழ்வ பாரு அப்படிம்பா. அதே மாதிரி அவன் கஷ்டப்பட்டு கிழிஞ்ச சாரத்தோடு நின்னாமன்னா, லுங்கியோடு நின்னாமன்னா அப்பவும் ஒண்ணு சொல்லுவான். அதேதான் எனக்கு அப்பவே தெரியும். இவன் வெள்ளை சொல்லையுமா அலையும் போது இவனுக்கு இது தேவைதான் அப்படிம்பா. அப்போ கண்டா காமாட்சிமா, காங்கலன்னா மீனாட்சின்ட்டு போயிருவான். அதான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடான் இருக்கான். அதனால 1000 பேர் 1000 பேசினாலும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்னமோ சொல்லிடுவாங்களோ, இல்ல ஊருக்குள்ள ஒரு மாதிரி நம்மள நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம என்னைக்குமே கவலையே படக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய காரியம் நல்லதா, நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா அதை செஞ்சா அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவனை நினைத்தோமையானால் வையகத்திலே ஒருபோது வாழ முடியாது. நீ ஒண்ணு சொன்னா உன்னை நான் திருப்திப்படுத்த முடியுமா? தாத்தா சொன்னாங்க அதனால இந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னா உன்னை நான் திருப்திப்படுத்த முடியாது. அந்த காலத்துல கிழவன் சொன்னா கிங்கினிக்கு யாராதான் அப்படின்னா, கிழவன் சொன்னா வயசாளி பாப்பா நீ இந்த குறுக்கு இந்த மாதிரி போகண்டாம், தாத்தா சொல்லத கேள அனுபவம் உள்ள ஆளு அப்படின்னு சொன்னா கேட்டதானாச்சு. அதுக்கு தான் கிழவன் சொல்றது கிங்கினிக்கு யாராதான். அப்படி இருப்பதனால சரி அதை போலத்தான் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கும் போது பார்வதி நானும் வாரம்னு நிக்கா பகவான் கூட. அப்ப இந்த இறைவன் சொன்னார், இந்த உலகத்தை எல்லாம் நான் இவ்விதமாகவே பல விதமா மானிட மக்களை படைத்திருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதும் இறக்க குணமுடையது பார்வதி. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த தம்பி ஏன் இப்படி பேண்ட் போட்டு உட்கார்ந்திருக்கான்? அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான், சேர்ல தான் உட்கார்ந்திருக்கான், இருந்தாலும் பிள்ளைக்கு கால் வலிக்கு அதனால முட்டு கட்டி உட்கார்ந்திருக்கான். அந்த பையனுக்கு தான் என் மவளை கட்டி கொடுக்க போறேன். பிள்ளை மாப்பிள்ளையா தான் இருக்கான், பொண்ணு தான் பார்க்கணும். ஆமா. ஏ தம்பி, இந்த ஊர்ல கட்டி கொடுத்தோம்னா தாத்தாவுக்கு 3 பொட்ட பிள்ளைடா. ஆமா. 3வது பொட்ட பிள்ளை பேரு காளியம்மா. சூப்பரா இருப்பா, ரொம்ப நல்லா இருப்பா. இங்க பொட்டி என் பிள்ளை கட்டி கொடுத்தோம்னா நான் மெட்ராஸுக்கு அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருப்பேன். ஆமா. அங்கவை ஒண்ணு சங்கவை நீ பொங்க வச்சிட்ட. அப்படி இருப்பதனால சரி ஆதிவரா சக்தி இடத்திலே இந்த ஆண்டவனாகிய பகவான் சொன்னார், ஏய் பார்வதி, என் வார்த்தையை மீறி நீ வரணும்னு ஆசைப்பட்டாய், என் கூட வரும்போது நீ வாயை திறக்க கூடாது, மறு வார்த்தை பேசக்கூடாது. இப்ப மூடுத வாயை எப்ப திறக்க சொன்னீங்களோ திறக்க. ஆண்டவா,
உங்க கூட வரும்போது ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், வாயவே திறக்க மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன், மறு வார்த்தை பேச மாட்டேன். படி இழந்து முடிக்க வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் ஆண்டவா அப்படின்னா. மூச்சே காட்ட மாட்டேன். பார்வதி, உன் வாயினால் சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். மாட்டேன். உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு தர வேண்டும் என்று சொல்ல ஆதிவராசக்தி அண்ணன் என்றும் பாராமல் எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்தால் வாப்பூட்டு சட்டத்தை வாங்கினார். பகவானும் பார்வதியுமாக படைத்த உலகமெல்லாம் படியளக்க வேணும் என்று நாளிதனைய கொண்டு நாடு எங்கு வருவார், உரிய தினைய கொண்டு உலகமெல்லாம் வருவார், மறக்காதினைய கொண்டு மாநிலமும் வருவார், ஆளாக்கிதனைய கொண்டு அகிலமெல்லாம் வருவார், ஆளாக்கிதனைய கொண்டு அப்போ அள்ளி வைத்த மனுக்களுக்கு அமுதளந்து போடுவார், எடுத்து வைத்த மனுக்களுக்கு இறை இழந்து போடுவார், படி இழந்து முடிப்பாரா. அந்த பகவானும் பார்வதியும் ஆமா முடிப்பாரா. அப்போ ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமதியில எனக்கு களைப்பாக இருக்குதையா. நாம இளைப்பாரி போவோம் ஐயா, இளைப்பாரி நாம இளைப்பாரி போவோம் ஐயா, இளைப்பாரி. அங்கே பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் தான் பகவானோ அவர் ஆட்டமண்டி சம்மதித்து ஒரு ஆலமரம் தானே வாரா, ஆலமரம் தானே வாரா, சம்மாதித்து அவர் ஆட்டமண்டி சம்மதித்து அரணாரும் பார்வதியும் அவர் களைப்பு தீர வேணும் என்று ஆலமர ஆடியதில ஆதிசக்தி வாராள ஈரேழு உலகமெல்லாம் இறையிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா, களைப்பாக இருப்பதனால கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி கையிலைக்கு போவோமா. ஆட்டமண்டை சம்மதித்து வரக்கூடிய வழியிலே கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டார்கள். அந்த ஆலமரத்தின் அடியிலே சென்று ஆதிபராசக்தி அமர்ந்திருக்க அப்ப இந்த ஆண்டவன் நினைக்காரு, நம்ம இதுக்கு வரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம், இந்த ஆலமரம் இங்க இருந்தது இல்லையே அப்படின்னு எண்ணி பார்க்க சிவபெருமான் ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். அது என்ன தெரியுமா? ஞானத்தால் அறிந்து பார்க்க என்பெருமான் கண்ணபிரானுடைய சூழ்ச்சி என்றே தெரிந்து கொண்டார். ஏன் கண்ணபிரான் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார்? பார்வதி அண்ணனென்றும் பாராமல் அல்லவா ஆணையிட்டு கொடுத்தா, இவர் சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்துக்குள்ள கட்டுப்பட்டு நடக்காளா அப்படின்னு இவளை பரிசோதிக்கத்தான் பச்சைமால் அப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார். அப்ப பார்வதி ஆலமர தடியில அமர்ந்திருக்க
கீழே 10 ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, 10 வயது இருக்கக்கூடிய பாலகை மரத்து மேல ஏறி இந்த ஆடு மாடுகளுக்காக குலைகொப்பு வெட்டி கொண்டிருந்தான். வெட்டுதவன் எப்படி வெட்டணும்? அடிக்கொப்புல உட்கார்ந்து முனிக்கொப்பு வெட்டினா கீழே விழும், போய் எடுத்துட்டு வரலாம். இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து பாவி அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். சில காரியம் படல, நல்ல நில கடலை அதானே. அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து பாலகை அடிக்கொப்பை வெட்டின உடனே அவன் ஏறும்போது சங்கடப்பட்டு ஏறினா பாத்தியா, கீழே வரும்போது சுலபமா வந்துடலாம்னு மேல போய் உட்கார்ந்துருக்கான். சுலபமா வந்தாம்னா சுழிஞ்சிருவான் பிறகு. அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டின உடனே பார்வதிக்கு மனசே கேட்கல. ஐயோ, ஏ சின்னம் திருப்பாலகே, அறிவில்லாத பிள்ளை, புத்தி இல்லாத பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதானே, கீழே விழுந்தானே, என்ன ஆகும்? பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிருவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வைத்து பிறக்கணும். அதனால இந்த பிள்ளைய காப்பாத்தணும்னு சொல்லி பார்வதி அவசரமா ஆண்டவனை கூப்பிட்டா. ஆண்டவா, அதோ பாருங்க, ஆலமரத்து மேல சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டுதான், நீங்க போய் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து கொண்டு வாங்க. பார்வதி, என் கூட வரும்போது நீ என்ன சொன்ன? வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னியே. இப்போ இந்த பிள்ளைய போய் காப்பாத்துனா உனக்கு என்னடி ஆத்திரம் வந்திருக்கு? ஆண்டவா, நான் படியிலிருந்து முடிக்க வரைக்கும் தான் எதுவும் பேச மாட்டோம்னே, நம்ம வேலை முடிந்து விட்டது. நீங்க போய் பிள்ளைய இப்பமே காப்பாத்துங்க. அம்மா பார்வதி, அவனுக்கு வாழக்கூடிய விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே திருவான், சாகனம்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படியோ அப்படி தாண்டி நடக்கும் அப்படின்னு சொன்னார். பார்வதி கேட்பாளா? பெத்த மனசு, பெண் மனது, இலகிய மனது. நீ பிள்ளைய காப்பாத்தலனா உம்ம கூட ஒரு அடி எடுத்து நான் வைக்க மாட்டேன். அப்ப ஆண்டவன் சொன்னார், இது கண்ணனுடைய சூழ்ச்சின்னு கடவுளுக்கு தெரியும், பார்வதிக்கு தெரியாது. அப்ப இதை அறிந்த இறைவன், பார்வதி அவன் எப்படியும் வெட்டு முடிந்து கீழே தான் விழ போறான். கீழே விழும் போது என்ன பார்த்தா அம்மான விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன காப்பியாத்தவா? காப்பியாத்தங்க ஆள் இருக்கு. நீங்க அங்க 3 கப்பு வாங்கி வச்சிருக்கீங்க. கபடியில விளையாண்டவங்க கூட இவ்வளவு கப்பு வாங்க மாட்டாங்க. அல்ல வாங்கினேன், ஊருக்கு கொண்டு போவேன். ஒரு நேரத்துக்கு 10 டீ குடிக்காரு. எப்ப பார்த்தாலும் ஒரே ஓபி டீ தான் 10 டீ குடிப்பாரு. காசு கொடுத்து குடிக்கவே மாட்டாரு. டீ 1.5 ஒரு டீ வாங்க மாட்டாரு. உங்க ஆச்சி காப்பா, நீங்க வந்து ஊர் தெரியாமையா வந்த கோயிலுக்கு பாரதி நகர். பாரதி நகருக்கு போனேன். கப்பு கொடுத்தாக்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா, பிளாஸ்டிக் கப்பு. ஆமா, இது சொல்ல தெரியாமல இருக்கேன். அதானே. சரி, அப்போ அம்மான விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, என்ன பத்த அப்பான விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துருவேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தாங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சரியா சொன்னவங்களுக்கு தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அதாவது இப்படி கேப்பன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கே மாட்டேன். பாத்தியா அப்படின்னு நினைப்பாங்க. சரி, நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. 100 என்ன 100 இருக்கிற ரூபாய் எடுத்து வந்துறேன். நீ இப்போ கம்புல இருக்குன்னு எடுத்தாருமுங்க. ஆமா, நீ எடுத்து கொடு, இப்போ பங்கல கழிச்சுக்கிட்டேன். நீ கழிச்சு அத பத்தி ஒண்ணும் இல்ல. சரி, அதனால 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள். பாலகை வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா கொப்பு சரிஞ்சு கீழே வருது பாருங்க. பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அப்ப கரணம் போட்டு கீழே வரும் போது சண்டாளப்பாவி, உயிர் மேல ஆசை இருக்கவனுக்கு என்ன பத்த அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்ல என்ன பத்த அப்பான்னு சொல்லிருக்கலாம். தாயே மாறினா அவளை அந்த அம்மா தான் காப்பாத்திருப்பா. அவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னார். அந்த அறியாத பாரகம் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? இல்ல, என்ன சொல்லி கீழே விழுந்தா? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, வேற என்ன சொல்லிருப்பான்? விழுந்தா யாரு காப்பாத்த? என்ன சொன்னா?
ஐயோன்னு சொன்னானா? இல்லையே. ஐயோ போச்சு. ஐயையே போச்சு. 100 ரூபா போச்சு. கொஸ்டின் வந்து தவறா போச்சு. ஆன்சர் தவறா போச்சு. கொஸ்டின் நான் தானே கேட்டிருக்கேன். நீ என்ன தலைகீழ படிச்ச இங்கிலீஷ்? நான் என்னைக்குமே தலைகளை தான் படிப்பேன். பிக்கங்க நல்லா இல்ல. ஒருவேளை சித்தி அப்படின்னு வந்துருப்பானோ? சித்தினா யாரு? உன் வீட்டுக்காரியா போறா? அம்மா கங்காதேவி காப்பாத்திருப்பா. அவளை சித்தின்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் அப்பலே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? பிறவே என்ன மனுஷன் இவரு? யாருக்கும் தெரியலையோ? அப்ப நீங்க யூடியூப்பை சரியா பார்க்கலன்னு அர்த்தம். எங்க வில்லுப்பாட்டை நீங்க யாரும் பார்க்கல. அவங்க பார்த்து யார் சொன்னா? அண்ணன் சூப்பரா சொல்லிட்டீங்க. என்ன சொன்னாரு? சரியா சொன்னாங்க. நீங்க யாரை கேட்டு சொன்னீங்க? நீங்க சொன்னதுக்கு 100 ரூபா கொண்டாங்க போ. சரி 100 ரூபா உங்களுக்கு தரணும்லானே? அவசரப்பட்டு சொல்லிட்டேன். சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதங்க. வில்ல முடியட்டும். அடுத்த வருஷம் வரும்போது கொடுத்துட்டு போறேன். அடுத்த வருஷம் தருவா. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுதேன். நம்பரை மாத்திரம் கொடுங்க. சரி பாலக அம்மா வேண்டும் செல்லவில்லை, அப்பா வேண்டும் செல்லவில்லை, நான் செத்தேமனா வாக்குச்சனையும் போக்கல செத்தேம்னு விழுந்தான் செத்து போனாண்டி. அதான் சொல்லுவாங்க அவை வாழ்க்கை அவை வாயில இருக்கான். வாயில என்ன இருக்கு? வாயில நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு. ரோடா போட்டு விட்டுருக்கு வாயில. உனக்கு போடணும் வாயில ரோடு. அதான் சொல்லியிருக்காங்க மதுரைக்கு வழி வாயிலையாம். மதுரைக்கு வழி வாயில. கேட்டு கேட்டு போனோம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா வர உலகத்துக்கு. போக போக பழகிக்கிடன்னு அனுபவம் தான். அது அப்படி ஒரு ஆளு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன் சரி அறிவு இல்லாம என்ன வாயில என்ன ரோடாயா போட்டிருக்கு. கரெக்ட். வாயில கேட்டு கேட்டு போன பேசிக்கால் பூராமே யாட்டிக்கு பூட்டி தானே இருக்கும். அதுக்கு தானே வீட்டுல போட்டு ஆச்சி வெளுக்கா போட்டு கொல்லுதா. நீ வெளுக்கட்டும்னு பாத்துக்கிட்டு அவன் வாழ்க்கை அவன் வாயிலனா ஒரு கல்லத்தி விழுதம்னு வைங்களேன். எம்மா அப்படின்னு விழுந்துடணும். இல்லன்னா அப்பான்னு விழுந்துடணும். நான் செத்தேன் அப்படின்னா பிறகு நமக்கு அதான் கிடைக்கும். நல்லதையே பேசணும், நல்லதையே நினைக்கணும். மனசு போல வாழ்க்கை. எண்ணம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குமா? உண்மைதானே? பிறகு அப்போ இந்த ஆண்டவன் பகவான் சொன்னார், ஏய் பார்வதி, நான் எத்தனையோ சொன்ன என் பேச்ச நீ கேட்டியா? பார்வதி அவனுக்கு விதி முடிந்து விட்டது, வாடி நம்ம போவோம் அப்படின்னாரு. சரி அப்போ அந்த பாலகன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல? எதுக்கு சொல்லல அவன் தெரியுமா? இன்னும் 100 ரூபா கிடைக்கும். இன்னும் 100 ரூபாயா? அதே அடுத்த வருஷம் போச்சு. ஆன்சர் சொன்னதுக்கே 100 ரூபா கொடுக்கல. சொல்லியாச்சு சொன்னா உடனே நான் எடுத்து கொடுத்துருவேன். அந்த பாலகை ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல? எதற்காக? ஒருவேளை மறந்துருப்பானோ? மறப்பானா? ஏ பெரியாத்தா இப்படி தூங்கலாமா? என் மேலுக்கு வரது உனக்கு என்ன தெரியும்? தூக்கம் நடக்கா? என் மேலுக்கு அச்சடி உச்சடியா வருது. தூக்கம் வருதுன்னா காத்து வேற லேசா அடிக்கி, நம்ம வேற வில்லு படிக்கும். அவங்களுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. நல்ல தூக்கம் வருது. அவங்க நினைப்பாங்க உனக்கு என்ன நீ தொட்டுக்கு இருந்து படிச்சுக்கிட்டு இருக்க. நான் வந்து என் மேலுக்கு என்னம்மா வருது. அதானே. அதாவது இந்த கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா? தூங்குதவங்க நம்ம தவறா சொல்லக்கூடாது. கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க, கவனம் மாறிடும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்க கதையை நல்லா கவனமா கேட்பாங்க. கேட்பாங்கன்னா கண்ணை முழிக்கிறவங்க ஒன்னே பாக்காங்க, என்னைய பாக்காங்க, தாத்தாவை பாக்காங்க. அப்போ பல விதமா சிந்தனை பண்ணுவாங்க. சில பேர் இந்த பொம்பளை நினைப்பாங்க எங்க ஊர்ல இங்க எப்படின்னு தெரியல, நம்ம ஊர்ல பொம்பளை எல்லாம் இருந்தா என்ன நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கும், இங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க இந்த புள்ள போடுறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா என்னன்னு தெரியலையா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் நினைப்பாங்க இந்த பிள்ளை இவ்வளவு சிவப்பா இருக்காள, ஒருவேளை லக்ஸ் சோப் போடுவாளோ இருக்குமோ. சில பேருக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்குமோ இல்ல சின்ன பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் என்னைய பார்க்கும்போது தாத்தாவை பார்த்தா இவருக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு. எனக்கு தான் 37 வயசுல அவங்களுக்கு தெரியாமல இருக்காங்க. ஆமா, பொண்ணு பார்த்து போனவன் தான் பூ வச்சிருக்கு. பூ வச்சோம், ஆனா பூ வச்சது பொண்ணுக்கே தெரியாது. காலேஜுக்கு போயிட்டா பொண்ணு சம்மதிச்சா தான் கல்யாணம், இல்லனா கல்யாணம் கிடையாது, இல்லனா கல்யாணம். அப்போ ஒருவரை பார்க்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பலவிதமா தோணும். அப்போ கவனம் மாறத்தானே செய்யும். ஆனா கண்ணை மூடுறவங்களுக்கு காதுல மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிக்கிறோம்.
அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் பார்வதா தேவி அழைத்து இனி என்னால பின்னால் வரும்போது எந்த வார்த்தையும் நீ பேசக்கூடாது அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல ஆங்கார கோபம் கொண்ட பார்வதி பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்ல முடியாதுன்னுட்டார. அந்த பிள்ளை கீழே விழுதுக்கு முன்னால இவர் போய் காப்பாத்திருந்தா இன்னைக்கு உயிரோட இருப்பாம்ல அப்படின்னு இவா நினைக்கா. ஆனா ஆண்டவனுக்கு தெரியும் இது கண்ணனுடைய வேலை என்று. அறியும் சிவன் ஒண்ணு அதை அறியாதவன் வாயில மண்ணு இருக்கான். சிவனை பத்தி அச்சுதனுக்கு தான் தெரியும், அச்சுதனை பத்தி ஆண்டவன் பகவானுக்கு தான் தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியிலே வந்து அறிஞ்சவன் இருக்காங்களா? எப்படி 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 ஆன்னு சொன்னா ஆமா யாரு ஆமா அரின்னு சொன்னா அது அச்சுதனாகிய என்பெருமான், சீனு சொன்னா அது சிவபெருமான். அது அந்த அரிசியிலே இருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கு தான் அரிசின்னு பேரு. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் பார்வதியை அழைத்துக் கொண்டு நாகலோக வழியாக